Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்த இந்த S Pen ஃபீச்சர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்த அந்த கேஸ் அந்த நீல்கின் கேஸ் இதில் என்ன ப்ராப்ளம்னா எனக்கு S Pen வந்து அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியல. உங்களுக்கு வந்து இப்படி எடுக்க முடியாது. நகம் இருந்தால் தான் அந்த நகத்தை உள்ளார விட்டு தான் வந்து இப்படி எடுக்க முடியுது. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் ஒன்று இந்த கேஸில் எனக்கு இருக்குது. அண்ட் யூஸ் பண்ண இந்த இதுவுமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இல்லை. எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அங்கங்கே ஸ்ட்ரக் ஆகுது. ஸோ பட் ஓகே, சேஃப்டிக்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம S Pen ஃபியூச்சரை பற்றி பேசலாம். இந்த கேஸை இப்போதைக்கு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, S Pen ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். கேஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு குயிக் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் S Pen இப்படி ரிமூவ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து குயிக் நோட்ஸ் வந்து பாப்பப் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது நோட்ஸ் எழுதணும், அப்படின்னா நீங்கள் குயிக்காக எழுதிட்டு நீங்கள் இந்த S Pen உள்ளே வச்ச உடனே உங்களுக்கு வந்து இந்த நோட்ஸ் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும். இங்கே குயிக்காக ஏதாவது நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். S Pen நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸோ எடுத்த உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குயிக் நோட்ஸ் வருது. இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது பெயிண்ட் பண்ணணுன்னாலோ இல்லை நோட்ஸ் ஏதாவது எடுக்கணுன்னாலோ நீங்கள் அதை வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் டு டெக்ஸ்ட்னு ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃபீச்சர் வழியாக நீங்கள் பார்க்கும்போது இப்போ நீங்கள் எழுதுறது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நானே வந்து ரொம்ப கேவலமாக தான் எழுதிட்டுருக்கேன். இருந்தாலும் வந்து அது அழகாக டிக்ஷனரியில் போட்டு கன்வெர்ட் ஆகிக்குது. அண்ட் அதையே நீங்கள் வந்து லாங்குவேஜையும் மாற்றிக்கலாம். இதில் வந்து நம்மளோட தமிழும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ தமிழில் எழுதினாலுமே அது உங்களுக்கு வந்து சூப்பராக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வரும். ஸோ தமிழும் உங்களுக்கு இதில் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர், எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர். இன்னொரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான்ஸ்லேட். ஸோ ட்ரான்ஸ்லேட் ஃபீச்சரில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு எதுனாலும் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை இங்கே வந்து இங்கிலீஷ் டு தமிழ் கூட ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது லாங்குவேஜில் வேணாலும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கே பார்த்திங்கன்னா அந்த டெம்பிள் ரன்னுன்றது டெம்பிள் ரன் விளையாட்டு அப்படின்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமிக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கூகுளுக்கு போயிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர்டு அதில் வச்சோம் அப்படின்னா தயார் அப்படின்னு காமிக்குது. சம்மர், கோடை. ஸோ இந்த மாதிரி பை அப்படின்னு போட்டிங்கன்னா வாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்குமே வந்து இந்த S Pen யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ஃபீச்சர் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டர் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வந்து ப்ரிசைஸாக ஏதாவது செலக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த S Pen வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் கை வச்சிங்க அப்படின்னா அந்த கை வந்து அவ்வளோ பெருசு நம்மளுக்கு போய் டச் ஆகுது. நம்ம கரெக்டாக நமக்கு தேவைப்படுற இடத்துல தான் வந்து டச் பண்ணுறோமா அப்படின்றது நமக்கு தெரியாமையே போயிடும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம இதை வச்சும் போது நம்ம ஏர் ஆக்ஷனில் நம்ம டச் பண்ணாமையே, இப்போ நான் ஆக்சுவலாக வந்து டச் பண்ணாமல் ஜஸ்ட் மேலே தான் வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு டாட் தெரியுது பார்த்திங்களா, அந்த டாட் வந்து நம்ம ப்ரிசைஸாக எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக வந்து நான் கினி மாஸ்டர் வந்து ஃபோனில் தான் வந்து வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுவேன். ஸோ இதில் எடிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸோ ப்ரிசைஸாக வந்து எடிட் பண்ணுறதுக்கு இந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக நவுத்தி அந்த இதில் வைக்கிறதுக்கு. ஸோ கையெல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும், பட் இதை வந்து நீங்கள் ஈஸியாக வைக்கிறதுக்கும் நீங்கள் S Pen யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோன் இங்கே இப்படி கீழே இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃபோன்லேயே வந்து இப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த S Penலேயே வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இன்ஃபேக்ட் வந்து இப்போ நான் கேமரா போகணும் அப்படின்னா
இதை கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா எனக்கு வந்து இது கேமரா போயிடும். இது வந்து பேக் கேமராவில் இருக்குது. இப்போ நான் ஃப்ரண்ட் கேமரா போகணும் அப்படின்னா இதை வந்து இப்படி மேலேருந்து கீழே எப்படி தள்ளணும் அப்படின்னா நமக்கு வந்து பேக் கேமரா வந்துருச்சு. இப்படி தள்ளணும் அப்படின்னா எனக்கு இப்போ ஃப்ரண்ட் கேமரா வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சைடில் நீங்கள் போகணுன்னாமே வந்து போகலாம். இப்போ போர்ட்ரேட் இருக்குது. இப்போ நான் ஃபோட்டோவுக்கு போகணும் அப்படின்னா இப்படி சைடில் தள்ளனா ஃபோட்டோ போகும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதிலே வந்து எஸ் பென்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இதிலே வேணுனாலும் உங்களுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸும் வந்து எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக அதை வந்து ரிமோட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வெயில் அடிச்சிட்டு இருக்கனால நமக்கு பிரைட்னஸ் கொஞ்சம் அடாப்டிவாக இருக்கனால கொஞ்சம் கம்மியாக தெரியுது. ஸோ நம்ம வந்து இதை இப்படி அடாப்டிவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா பிரைட்னஸை கூட நம்ம டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வெயிலே இருந்தாலுமே வந்து நல்ல பிரைட்னஸாக தெரியும். ஸ்மார்ட் செலக்ட்னு ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது. ஸோ இது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம யூஸ்வலாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை க்ராப் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கூட அது பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் ரைட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துரும். ஸோ நீங்கள் அதில் ஏதாவது நீங்கள் மார்க் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை வச்சு மார்க் பண்ணி அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே ஷேர் பண்ணணுனாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் பார்த்திங்கன்னா இதில் லைவ் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது. லைவ் மெசேஜஸில் போனீங்கன்னா நீங்கள் எழுதுறது வந்து ஒரு வீடியோவாகவே ஒரு குயிக் ஜிஃப் இல்லை வீடியோவாகவே வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் ட்ராயிங் கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு ஹாப்பி தமிழ் நியூ இயர் அப்படின்னு இது வந்து ஃபுல்லாக நான் ஹாஃப் தான் எழுதியிருக்கேன். நீங்கள் அதுக்கு மேலே அவ்வளோ கேரக்டர்ஸ் எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் அதை ப்ளே கொடுத்தீங்க அப்படின்னா ஹாப்பி தமிழ் நியூ இயர்னு நீங்கள் ஏதாவது விஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். அண்ட் நீங்கள் பென்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நான் இதை சூஸ் பண்ணி எழுதியிருந்தேன். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஹார்ட் மாதிரி வேணும் அப்படின்னாலும் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி வேணுனாலும் இருக்குது. இது வந்து ப்ரெஷர் சென்சிட்டிவ் பென்றனால நீங்கள் லைட்டாக எழுதுனீங்க அப்படின்னா லைட்டாக வரும். அதே கொஞ்சம் அழுத்தி எழுதுனீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படி திக்காக வரும். ஏஆர் டூடில். ஸோ ஏஆர் டூடிலில் போனீங்க அப்படின்னா வரைஞ்சி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் வரைஞ்சது அப்படியே இருக்கும். ட்ரான்ஸ்லேட் ஃபியூச்சர் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ பென் அப் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலரிங் பண்ணலாம். ஸோ பேசிக்காக வந்து இந்த பெயிண்டிங் இந்த ட்ராயிங் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து கலரிங் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து மற்றவங்க கலரிங் பண்ணி இங்கே போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதையும் பார்க்கலாம். உங்களோட கற்பனையை யூஸ் பண்ணி நீங்களுமே வந்து இது டிஃப்ரெண்ட்டாக பெயிண்ட் பண்ணணுன்னா பண்ணலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இங்கே போயிட்டு எஸ் பென் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா எஸ் பெனில் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஏர் ஆக்ஷன்ஸில் நீங்கள் இது எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து ஏர் ஆக்ஷன்ஸ் எந்த ஸ்க்ரீன்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். ஸோ அதே மாதிரி பேக் போடுறதுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணால் பேக் போகும்.
ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இப்படி மேலே பண்ணிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் போயிடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் வந்து கெஸ்டர்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா கேமரா. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் S Pen அன்லாக் நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து S Penனை வெளியே எடுத்த உடனே உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகிடும் உங்கள் ஃபோன். ஸோ நான் அதை இப்போதைக்கு எனேபிள் பண்ணல. அண்ட் ஸ்க்ரீன் ஆஃப் மெமோ நம்ம லாக் பண்ணியிருக்கும் போது பென் எடுத்து எழுதணும்ல, அதெல்லாம் குயிக் நோட்ஸ் அதெல்லாம் தான். அண்ட் S Pen டு டெக்ஸ்ட்டு நம்ம எழுதி பார்த்தோம்ல, இப்போ எழுதுனா வந்து தமிழ் எழுதுனா அப்படியே டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆச்சுல்ல, ஏர் வியூ இப்படி வைக்காமே வந்து நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் தொடவே இல்லை. இப்போ நான் அப்படி மேலே இருக்கேன் பார்த்தீங்களா, மேலே இருக்கும்போது தொடாமையே இப்படி கீழே வந்து அதை அப்படி வச்சாலே அது வந்து ஏர் ஆக்ஷன், அதெல்லாம் வந்து ஏர் வியூ, அதெல்லாம் வந்து ஏர் ஆக்ஷன்னு. ஏர் வியூனா என்ன அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் இங்கே இப்படி போகிறீங்க அப்படின்னா இங்கே இருக்கும்போது ஜஸ்ட் இப்படி வைக்கும் போது ஓப்பன் பண்ணாமல் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஏர் வியூ. பாயிண்டர் வென் ஹூரிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் தொடவே இல்லை, மேலே ஜஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த பாயிண்டர் உங்களுக்கு காமிக்குது பாருங்கள். ஸோ அதுதான் அந்த ஆப்ஷன். அண்ட் மல்டிபிள் S Penனை வந்து இது சப்போர்ட் பண்ணும். ஸோ சப்போஸ் உங்கள் பெனில் பேட்ரி காலி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு பென்லேருந்தும் வந்து S Pen யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜஸ்ட் ஒரு கேம் இந்த பிங்கோவில் விளையாடுவோம்ல, அந்த மாதிரி கேம்லாம் நம்ம விளையாடுறோம் அப்படின்னா என்கிட்ட இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிற ஃபோனில் இன்னொரு S Pen இருக்குது. ஸோ பேசிக்காக இது வந்து என்னோட இப்போ வந்த S Pen, இது வந்து பழைய S Pen. ஸோ இதில் இன்னொருத்தவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க இதை யூஸ் பண்ணி வரையலாம். அண்ட் அவங்க வந்து இதை வச்சுக்கிட்டு வரையலாம். ஸோ இந்த மாதிரி 2 பேர் S Penனை வச்சுட்டு வந்து கேம் எதாவது விளையாடலாம். ஸோ மல்டிபிள் S Penனும் வந்து இது சப்போர்ட் பண்ணும். கீப் S Pen கனெக்டை நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போயுமே வந்து S Pen வந்து கனெக்டடாகவே இருக்கும். ஈவன் உள்ளார நீங்கள் வச்சாலும் கூட உங்களுக்கு வந்து S Pen கனெக்டடாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு பேட்டரி தேவையில்லாமல் சாப்பிட்டுருக்கும். ஸோ அதனால் அது நீங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் மெனு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக வரும். ஸோ சப்போஸ் நீங்கள் காம்பேக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் வரும். உங்களுக்கு காம்பேக்ட் பிடிக்குதுன்னா நீங்கள் காம்பேக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டாண்டர்ட்லேயே யூஸ் பண்ணிக்கிறேன். அண்டு ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணுனாலும் இங்கே ஷார்ட்கட்ஸில் நீங்கள் சைடில் வச்சுக்கலாம். ஓப்பன் ஏர் கமாண்ட் வித் பென் பட்டன். ஸோ ஏர் கமாண்ட் எனேபிள் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம எனேபிள் பண்ணனால தான் இந்த ஏர் கமாண்ட்லாம் நம்ம பண்ணோம். இது வந்து வார்னிங். ஜஸ்ட் நீங்கள் வைக்காமல் ஃபோனை லாக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வார்னிங் காமிக்கும். சவுண்ட் ஃபீட்பேக், வைப்ரேஷன் ஃபீட்பேக். ஸோ நீங்கள் பென் எடுக்கும் போதும் வைக்கும் போதும் ஒரு சவுண்ட் ஒன்று கேட்கும். அந்த சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் ஃபீட்பேக்காக அந்த ஆப்ஷன். ஸோ மோஸ்ட்லி இது எல்லாம் தான் வந்து நம்ம S Pen ஃபீச்சர்ஸ் S22 Ultraவில் இருக்கிறது. ஒரு சிலதெல்லாம் வந்து நமக்கு முன்னாடி இருந்த நோட் சீரீஸில் இருந்துச்சு. இதில் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து யூஸ்ஃபுல் S Pen ஃபீச்சர்ஸ் நீங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. நான் மோஸ்ட்லி வந்து இதை கேமரா ஷட்டர் பட்டன் மாதிரி ரிமோட் மாதிரி இதை யூஸ் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் ப்ரெசன்டேஷன் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு ஸ்லைட்லாம் போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் தான். நீங்கள் கண்டிப்பாக இருந்தே ஆகணும்ல ஒரு ஃபோனில். இது இருக்கிறது ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர், இருக்கிறது தப்பு இல்லை. நம்ம எப்போயுமே வந்து அடிஷ்னல் ஃபீச்சர் இருக்கிறது தப்பே கிடையாது. ஸோ நீங்கள் S Pen யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். Until then, take care, stay safe, bye.